Hi friends, இந்த வீடியோல வந்து armhole scale வச்சு நெக்கை எப்படி மார்க் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது டிஃப்ரெண்டா அந்த ஸ்கேலை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம இப்போ armhole ஸ்கேல்ல இருந்து நெக் மார்க் பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறத பார்த்திடலாம். பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ஸ்கேல், டேப், பென்சில், பென் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறதுக்காக, ரப்பர், நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லைன்னா ஆர்ம்ஹோல் ஸ்கேல். நமக்கு இப்போ இதுதான் வேணும். இதில் எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நெக் மார்க் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பேப்பரை நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே துணியை ரெண்டாக மடித்து தானே நெக்கை மார்க் பண்ணுறோம். அது மாதிரி பேப்பரை மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுடிதாருக்கு இப்போ மார்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன், 2.5 5.5 அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2.5 வந்து நெக் பார்ட்டு, இந்த ஏரியா வந்து 2.5 டெப்த்து, நெக்கோட டெப்த்து 5.5 அப்படின்னு சொல்லியிருந்தேன் சுடிதாருக்கு, டாப்ஸ்க்கு. இதே ப்ளவுஸாக இருந்தால் நம்மோட இந்த பார்ட்டு 3யும் இந்த பார்ட்டு 7 to 9, அது வந்து உங்கள் சௌரியம், இன்ச்சஸ் வந்து ப்ளவுஸ்க்கு. ஸோ இதுதான் நம்ம மார்க்கிங். நான் இப்போ வந்து சுடிதாரோட மார்க்கிங் மட்டும் காமிக்கிறேன், ஒரு 5-6 டிசைன் காமிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி ப்ளவுஸ்க்கு செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் எடுத்து மார்க் பண்ணும்போது. நான் 2.5 மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டேன். திருப்பி கீழே வந்து 5.5 மார்க் பண்ணுறேன். சில பேர் வந்து 5 வச்சுக்குவாங்க, சில பேர் 6, நல்லா கொஞ்சம் லோவாக போடுறவங்க 6 வச்சுக்குவாங்க. ஸோ அது நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்கிறத பார்த்துக்கோங்க, உங்களோட சுடிதாரில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கேருந்து திருப்பி நான் 2.5 மார்க் பண்ணிடுறேன். இங்கேருந்து நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம நெக்கு வரப்போகுது. இப்போ நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது ஆர்ம்ஹோல் ஸ்கேல் வச்சு இப்படி வெளி வர மாதிரியும் மார்க் பண்ணுவோம், உள் வர மாதிரியும் மார்க் பண்ணுவோம். வெளிப்பக்கமும் டிவேட் ஆகலாம், உள்பக்கமும் போகலாம். உள்பக்கம் வெளிப்பக்கம் உங்களுக்கு எவ்வளோ போகலாம் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு to 3/4 இன்ச்சு, அதுக்கு மேலே வந்து ரொம்ப அகண்டு கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி உள்ளேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே உள்ளே போகாதீங்க. ஏன்னா வந்து உள்ளே அப்போ நெக்கு குறுகிரும். வெளிப்போனால் வெளிப்பக்கம் ரொம்ப அகண்டுடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டிசைனை மார்க் பண்ணணும். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ளவுஸில் யூநெக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிச்சிருந்தேன். அதேமாதிரி சுடிதாரில் வந்து யூநெக் வந்து இங்கே கீழே எப்படி ஒரு ஷார்ப் கொண்டு வரதுன்னு காமிச்சிருந்தோம். இப்போ ஒரு மாதிரி ரவுண்ட் நெக் மாதிரி போடலாம் இந்த ஸ்கேல் வச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு. உங்களுக்கு பிளாக் கார்பன் வச்சு நான் பின்பக்கமும் எப்படி வருதுங்கிறத காமிச்சிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு விரிச்சு காமிக்கும்போது நெக் எந்த டிசைனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம மார்க் பண்ணி வைக்கிறது நம்ம ஒன் சைடு மார்க் பண்ணி வச்சா போதும். ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, 2 சைடும் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்குது. ஸோ இது ஒரு நெக்கா. அடுத்த நெக் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு சும்மா நான் வந்து பேனால் மார்க் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இப்போ இந்த நெக் பாருங்கள், இதெல்லாம் எப்படி இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த டிப் இருக்கு இல்லையா, இந்த இடம் நமக்கு குறுகலாக வேணுங்கிறப்போ இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க, அகலமாக வேணுங்கிறப்போ இந்த இடத்த பார்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, ஷார்ப்பாக வேணுங்கிற இடத்த இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே வச்சு இந்த இடத்த மார்க் பண்ணுறேன்.
அப்புறம் அதே மாதிரி குட்டி குட்டியாக கர்வ் கொண்டு வரேன். இப்படி 3 கர்வை நான் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். எந்த இடம் உங்களுக்கு செட் ஆகுதோ கொஞ்சம் திருப்பி திருப்பி வச்சு அந்த இடத்த பார்த்து நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ இதை நான் இங்கே கொண்டு வந்துட்டு கீழே வர ஷார்ப்பை நான் அப்படியே கையிலேயே கொண்டு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த நெக் கிடச்சிரும். வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு உங்களோட நெக்கோட ஷேப்பு இந்த மாதிரி இருக்கும். இது நெக்ஸ்ட்டு அடுத்த நெக் பார்க்கலாம். நான் குட்டி குட்டி கர்வாக போட போகிறேன், கொஞ்சம் வெளிப்பக்கம் போகிற மாதிரி. ஸோ இப்போ வெளிப்பக்கம் கர்வ் வர மாதிரி இதை வரையலாம். ஸோ இப்போ இதை விரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் உங்களோட நெக்கு. இது எல்லாமே இப்போ நம்ம வெளிப்பக்கம் யூஸ் பண்ணோமா, இப்போ நம்ம போட போகிறது வந்து உள்பக்கம் யூஸ் பண்ணுற மாதிரி போடலாம். கர்வ் வந்து உள்பக்கம் வர மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கிறேன். ஸோ இந்த நெக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறது தான். நம்ம இஷ்டம், எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பாட் நெக் போடுற மாதிரி. ஸோ இப்படி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அகண்ட பாட் நெக் மாதிரி வருது. இது ஒரு டிசைனா. நெக்ஸ்ட்டு டபுள் லேயரில் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான். நீங்கள் இன்னும் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய இதில் நீங்கள் வந்து புதுசு புதுசாக டிசைன்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. கீழே ஷார்ப் வரும்போது மட்டும் நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நெக் அவங்க வெட்டுற பார்ட்டும் இந்த இடத்துல நம்ம நல்லா அடர்த்தியாக ஏதாவது டிசைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த பார்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ், இந்த மாதிரி நிறையா நீங்கள் லேயராக கொண்டு போகலாம் இந்த கர்வ் வச்சு. இன்னும் நிறையா நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வரலாம். இந்த மாதிரி இந்த யூ தான் நம்ம பார்த்தோம்.
இந்த டைப்பு, இது எல்லாமே இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு யூஸ் பண்ணி வரைஞ்சது தான். ஸோ இந்த டைப்பு, இந்த பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன், இது எல்லாமே நம்ம அந்த கர்வ் வச்சு நான் யூஸ் பண்ணது தான். ஸோ உங்கள் ஐடியா தான், நீங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக இன்னொரு டிசைன் பார்த்துடலாம். இந்த நம்ம யூநெக் போடுறோம் இல்லையா, அந்த யூநெக் மாதிரியே கொண்டு வந்து இங்கே லைன் போட்டுக்குவோம். இங்கே வந்து நீங்கள் கையில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஷார்ப்பை. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஏதாவது பேட்ச் மாதிரி கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி போடலாம். இல்லை உங்களுக்கு வந்து இதையும் நான் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னா உங்களுக்கு இப்படியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டிசைன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து இதில் நம்ம வந்து கொண்டு வர முடியும். நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.